ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு எந்த டேட்டாவுமே ரேஸ் ஆகாமல் அப்டேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் உங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசர் கிளிக் பண்ணி அதில் சர்ச் பாரில் விண்டோஸ் 10 ISO அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணணும். அந்த லிங்க்கில் டவுன்லோடுக்கிற ஆப்ஷன் இருக்காது. அதனால் ரைட் ஹேண்ட் கார்னரில் இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் மோர் டூல்ஸுக்குள்ளே போயிட்டு டெவலப்பர் டூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணணும். அந்த டெவலப்பர் டூல்ஸில் திருப்பி ரைட் ஹேண்ட் கார்னரில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணி மோர் டூல்ஸில் போயிட்டு நெட்வொர்க் கண்டிஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வர யூஸ் ப்ரௌசர் டிஃபால்ட்டுங்கிறத எனேபிள் பண்ணி க்ரோம் ஓஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் சைட்டை ரீலோட் பண்ணணும். இதில் மல்டி எடிஷனை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் டெவலப்பர் டூல்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த லாங்குவேஜோ அதை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க. இதில் எது வேணுமோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு வேணுங்கிறது டவுன்லோட் பண்ணலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இது கிட்டத்தட்ட 6 GB டேட்டா எடுக்கும். அதுக்கப்புறம் நியூ டேப் எடுத்து அதில் WinCDEMU அப்படிங்கிற டைப் பண்ணி அதில் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணணும். இந்த ஃபைல் சேவ் ஆகின லொக்கேஷனுக்கு போய்ட்டு அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை ரன் பண்ணணும். இப்போ கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிக்வயர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரை ஆன் பண்ணணும். இப்போது நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் கம்ப்ளீட்டட். இப்போது நீங்கள் விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணுற ஸ்டெப்ஸுக்கு போகலாம். அதை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டிரைவர் லெட்டர் அண்ட் மவுண்ட்டை கிளிக் பண்ணி எஸ் கொடுக்கணும். இப்போ இதில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் ஓகேவை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ரன் செட்டப் .exங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஸ். இப்போ விண்டோஸ் 10 அப்டேட் ஆகிற ப்ராசஸ் ப்ரிப்பேர் ஆகுது. இதுக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணணும். ப்ரிப்பேரேஷன் முடிஞ்சோடனே இன்ஸ்டால் விண்டோஸ் 10 அப்படிங்கிற ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். அதை எக்ஸெப்ட் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போது உங்களுக்கு ப்ராடக்ட் கீ கேட்குது. என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ராடக்ட் கீயை கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் கீ கேட்காம கூட விண்டோஸ் 10 அப்டேட் ஆகலாம். ப்ராடக்ட் கீ என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் கீ ஒர்க் கண்டினியூ வென் யூ ரெடின்னு வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் தாராளமாக அக்செப்ட் பண்ணலாம். இதை நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இது 100% கம்ப்ளீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம விண்டோஸ் 7 விண்டோஸ் 10க்கு அப்டேட் பண்ணியாச்சு. இது தான் விண்டோஸ் 10ஓட டெஸ்க்டாப். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ் எதுவுமே டிலீட் ஆகிருக்காது. இப்போ அதுக்கான ப்ரூஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பண்ண ISO ஃபைல்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.